ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மை குடும்பமாக சந்திக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கவனித்து கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். சில சமயங்களில் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் சரீரத்திலையும் தெளிவாக உணர முடிகிறது. ஒவ்வொரு முறையும் அலுவலகத்துக்கு வருகிற பல கடிதங்களில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் செய்த அற்புதங்கள் சம்பந்தமான கடிதங்கள் தான் ஏராளமான கடிதங்கள். இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தின் பல நாடுகளிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் கவனித்து கேட்டு வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது புதிதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிறவங்க, இவங்க தான் நிறைய பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சியை கவனித்து பார்க்குறாங்க. அதனால நான் என்னுடைய பிரசங்க நேரத்தில் இந்த புது நிலை கிறிஸ்தவர்கள் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும் என்று மனதில் தோன்றுகிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானிச்சிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் ஒருவர் புதிதாக வேற ஒரு கலாச்சார சூழ்நிலையிலையோ வேற ஒரு மத நம்பிக்கையிலையோ இருந்து கிறிஸ்துவிடத்திலே கடந்து வரும்போது அவருக்கு மனசில் இயற்கையாகவே பல சந்தேகங்கள் அல்லது பல கேள்விகள் தோன்றும். இது எப்படி செய்யணும், அது எப்படி செய்யணும், எப்படி ஜெபம் பண்ணணும், உபவாசம் சொல்கிறாங்களே அது என்ன, இது மாதிரி நிறைய கேள்விகள் மனசில் வரும். இந்த கேள்விகளுக்கு விடை தருவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் எங்களுடைய சொந்த அனுபவம், குறிப்பாக என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது என் மனசில் என்னென்னலாம் தோன்றுச்சு, என்னென்ன கேள்விகள் வந்தது, இவைகளெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் மனிதர்களிடத்திலே எந்தெந்த விதங்களிலெல்லாம் இடைப்படுகிறார், கடவுள் மனுஷனோட எப்படி ஒரு சம்பந்தம் வைத்துக் கொள்ளுகிறார், கர்த்தர் எப்படி அவர்களோட இடைப்படுகிறார். இந்த கேள்வி துவக்க நிலை கிறிஸ்தவர்களுக்கு இயற்கையாகவே எழும். காரணம் என்ன தெரியுமா? என் மனசில் அப்படி தோன்றுச்சு. தேவனுடைய ஊழியக்காரர்களும் சரி, சபைக்கு வருகிற நல்ல விசுவாசிகளும் சரி, நேற்று கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினாரு, கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு பேச சொன்னாரு அப்படிங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது கடவுள் மனிதனிடத்திலே சுலபமாக இப்படி பேச முடியுமா, இப்படி இடைப்பட முடியுமா? நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு பார்த்து இப்படி செய்யி அப்படின்னு சொன்னாரு, கர்த்தர் தான் என் மனசில் ஏவி இதை செய்ய சொன்னாரு அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் சகஜமாக புழங்குகிற ஒரு வார்த்தை. இதை கேட்கும்போது நம்முடைய மனசில் கடவுள் மனிதனோட இவ்வளவு சுலபமாக இடைப்பட்டு பேச முடியுமா? ஏன்னா நாம் இருந்த பழைய பாரம்பரியங்களிலும் சரி, வேறு மத நம்பிக்கைகளிலும் சரி, கடவுள் மனிதனோட பேசுகிறார் என்கிற கான்செப்ட் ரொம்ப குறைவு. கடவுள் என்கிட்ட பேசினார் அப்படிங்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவாங்க. நான் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் இந்த வசனத்தை காமிச்சாரு, நான் என்ன செய்யணும் என்று யோசித்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என் மனசில் இப்படி பேசினாரு. இது நம்ம நிறையா சொல்வதை கேட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் உண்மையிலே பேசுவாரா? ஏன் மற்ற நம்பிக்கைகளில் நம்ம இருந்தபோது, பழைய பாரம்பரிய வாழ்க்கையில் இருந்தபோது இது மாதிரி எந்த கடவுளும் நம்மிடத்தில் பேசினதில்லையே? இது உண்மையிலே அப்படித்தானா? கடவுள் மனிதனோடு கூட இடைப்படுவதற்கு என்னென்ன வழிகளை வைத்திருக்கிறார், இதெல்லாம் உண்மைதானா என்பதை நம்முடைய மனதிலே ஒரு கேள்வியாக உருவெடுக்கும். அதற்கு பதில் சொல்றது தான் இந்த வார நிகழ்ச்சி. முதல் காரியம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும், நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிருள்ள தேவன். கிறிஸ்தவர்களே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க கடவுள் மனுஷனிடத்துல பேசுறதாவது தரிசனம்னா பொய், கடவுள் பேசுவது என்பது பொய், அது நாமாய் செய்து கொள்ளுகிற கற்பனை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. அது கற்பனை தானா உண்மை தானா என்பதை
ஒரு மனிதன் சொல்லுகிற அனுபவத்தை வைத்து அல்ல, வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். பைபிள்ல ஒரு காரியம் இருந்தால் யார் சொன்னாலும் நீங்கள் வேதம் சொல்வதைத்தான் நம்ப வேண்டும். பைபிள்ல இருக்கு, ஒரு ஊழியக்காரர் அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா நீங்க அதை நம்ப வேண்டாம். வேதத்தில் இல்லாத ஒரு அனுபவத்தை ஒரு ஊழியக்காரர் சொன்னா நீங்க அதையும் நம்ப வேண்டாம். எந்த ஒரு காரியத்துக்குமே இறுதி விடை வேதத்தில் இருக்கும். பைபிள்ல இருந்ததுன்னா அது உண்மை. அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால வேதம் கடவுளை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிற ஒரு ஆளு பேசாம இருக்க முடியாது. பேசக்கூடிய ஒருவர் உயிருள்ளவராயிருந்தா பேசாமல் அவரால் இருக்க முடியாது. ஒரு தனிமையிலே ஒரு ஆள் இருந்தா கூட அவரா எதையாவது முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் ஒழிய, பேச முடிந்த ஒருவர் பேசாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை உயிரோட இருந்தா. அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா மனிதன் இயற்கையாகவே பேசும்படிக்கான ஒரு சிஸ்டத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறான். கடவுளும் அப்படித்தான், அவருடைய சாயல்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வேதம் நாம் ஆராதிக்கிற தேவனை உயிருள்ள தேவன் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு சொன்னார், மரித்தேன், சிலுவையில மரணத்தை ருசித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் இதோ உயிருடன் இருக்கிறேன் என்கிறார். பாருங்களேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று வேதத்துல தெளிவா போட்டிருக்கு. அப்ப கடவுள் பேசக்கூடியவர், உயிருள்ளவர். அப்படிப்பட்டவர் பேசாமல் இருப்பது முடியாத காரியம். அப்ப கடவுள் கண்டிப்பா பேசுவார். மனிதர்களோட பேசுவாரா? நிறைய பேர் சொல்றாங்களே, ஒரு தேவ தூதனை பார்த்தேன், கடவுள் எங்கூட பேசினாரு, அவர் சத்தத்தை கேட்டேன், ஒரு தரிசனத்தை பார்த்தேன், தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனை பார்த்தேன் அப்படின்னு. சிலர் ஆர்வ மிகுதியிலே சொல்றவங்க இருக்காங்க, சிலர் இட்டுக்கட்டி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா, பரலோகத்தில் இருக்கிறவைகளோட கூட ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், சிலுவையின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மனிதன் தொடர்பு கொள்ள முடியும். இதுதான் வேதம் நமக்கு காட்டுகிறது. சிலர் தப்பா சொல்றாங்க, சிலர் ஆர்வ கோளாறுல எதையாவது சொல்றாங்க என்பதற்காக அந்த அனுபவம் இல்லை என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. வேதத்துல இருந்தா அது இருக்குது, அதுதான் அதனுடைய பொருள். அப்ப பரலோகம் என்றால் பரலோகத்துல நிறைய இருக்குது. பிதாவான தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள், மூப்பர்கள், இப்படின்னு இன்னும் என்னென்ன இருக்கோ நமக்கு தெரியாது. அவ்வளோ பேரும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவன் பரலோகத்தில் உள்ளவைகளோட தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா பாவம் அவனை தடை செய்து விடும். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டா அவனுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும், தேவனுக்கு மாத்திரம் இல்ல பரலோகத்தில் உள்ளவர்களோட கூட ஒரு தொடர்பு உண்டாகி விடுகிறதாம். ஆவிக்குரிய தொடர்பு. பாருங்க, வேதம் சொல்லுது, கொலோசேயர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டா, மனசுக்குள்ள வருதே ஒரு சமாதானம், அது மாத்திரம் இல்ல, இவர் உண்டாக்கின சமாதானம் பிரிந்து கிடந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினாராம். யார் அந்த பிரிந்து கிடந்தவர்கள்? அடுத்த வார்த்தை சொல்லுது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப அவருடைய இரத்தத்தினால மனிதர்கள், ஒரு பக்கம் பூமியில் இருக்கிறவங்க, இன்னொரு பக்கத்துல பரலோகத்தில் இருக்கிறவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இரு திறத்தாரையும் கர்த்தர் சமாதானப்படுத்தி தம்மோடு கூட அவர்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, முன்னே இயேசு அறியாமல் இருக்கிறதுக்கு முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த
உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப அவருடைய மரணத்தினால நம்ம பரலோகத்தில் உள்ளவைகளோட, பரலோகத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். அதான் வேதம் சொல்லுது. இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், குமாரனாகி கிறிஸ்துவானாலும் சரி அல்லது ஆவியானவரானாலும் சரி, தேவன் மனிதர்களிடத்திலே எப்படியெல்லாம் இடைப்பட முடிகிறது? நான் மனிதர் என்று சொல்லுவது எல்லா மனிதரையும் அல்ல, கர்த்தருடைய இரத்தத்தினால இணைக்கப்பட்ட பரலோகத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்ட மனிதர்கள். சுருக்கமாக சொல்லணும்னா தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்களோட எப்படியெல்லாம் இடைப்படுகிறார்? அது உண்மைதானா? நிறைய பேர் சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல் வழி என்ன அப்படின்னு கேட்டா, கடவுள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனோட அவனுடைய ஆவியிலே, ஆவியோட கூட பேசுகிறார். அது ஒரு சத்தமா கேட்காது, கண்ணில் ஒரு பார்வையிலே பார்க்கவும் முடியாத தரிசனமா. ஆனா மனசுல நம்முடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறது நமக்கு தெரியும். அவர் உள்ளிருந்து பேசுவது நமக்கு தெரியும். வெளியே இருந்து எந்த சத்தமும் கேட்காது, காதுல எல்லாம் சத்தம் கேட்காது. மனசுல வருகிற எண்ணங்கள் போலவே கடவுளுடைய எண்ணங்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது செய்யாத, இது தப்பு, இந்த வசனத்தை வாசி, இதை பேசு அப்படின்னு. இந்த நடைமுறையிலே நீங்கள் கொஞ்சம் ஆழமா விட்டு கொடுத்து பழகும்போது தெளிவா ஆவியோடு கூட கர்த்தர் பேசுகிறதை, ஆவியிலே ஒரு ஏவுதல் தருகிறதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், இது ஒரு சத்தமா கேட்காது, ஒரு தரிசனமா தெரியாது. மனசுல எப்படி நமக்கு எண்ணங்கள் வருகிறது, இந்த எண்ணங்கள் மாதிரியே ஒரு பலமான எண்ணம், ஒரு மனுஷீகமான எண்ணத்தை தாண்டி நம்முடைய எண்ணங்களை சிறைப்பிடித்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம், அதன் மூலம் கர்த்தர் மனிதர்களிடத்திலே பேசுகிறார். இதுதான் காமனா எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரிடத்திலும் கர்த்தர் பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை. எல்லார்ட்டும் பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அடுத்த நாள்ல இருந்தே உள்ளுக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்குள்ள இருந்த எண்ணங்கள் மனுஷீகமான எண்ணமா இருக்கும். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீகமான எண்ணங்கள் உங்கள் மனதிலே உண்டாகி கொண்டே வருகிறதை தெளிவா பார்க்க முடியும். அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஆலோசனை இருக்கும், கர்த்தர் சொல்லுகிற நடத்திப்பு இருக்கும், கர்த்தர் பேசுகிற சத்தியம் இருக்கும், உங்களுக்குன்னு பிரத்யேகமாக சொல்லுகிற சில கட்டளைகள் இருக்கும். வேதம் சொல்லுது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். எல்லா நேரத்திலும் கர்த்தர் தரிசனத்திலே பேசுறது இல்ல, எல்லா நேரத்திலையும் கர்த்தர் சப்தத்துல பேசுறதும் இல்லை. ஆனா எல்லா நேரத்திலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க எப்ப கொஞ்சம் காது கொடுத்து கவனிக்கிறீங்களோ அப்ப தெளிவா கேட்கும். நீங்க கவனிக்காவிட்டாலும் அது உங்கள் மனதிலே ஆவியானவர் பேசிக்கொண்டும் தம்முடைய ஏவுதல்களை தந்து கொண்டும் இருப்பார். அதை நம்முடைய மனதில் ஒரு ஏவுதலாக பெற்றுக்கொள்ளுகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல தீர்க்கதரிசிகளிடத்திலே கர்த்தர் பேசின ஒரு வழிமுறையை பற்றி பேதுரு சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வாக்கியம் என்ன சொல்லுது பார்க்கிறேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஏவப்பட்டு. அப்ப இதுதான் காமனா எல்லாரிடத்திலும் இடைப்படுவதற்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற முறை. அதுக்கு பிறகு நீங்கள் வளர 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 கர்த்தர் வெவ்வேறு விதமான வழிகளிலே உங்களோடு கூட இடைப்படுகிறதையும் தொடர்பு கொள்வதையும் பார்க்க முடியும் உங்களால. ஆனா பொதுவா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்து தரிசனங்கள் பார்க்கிறவரா இருந்தா கூட மற்ற நேரங்கள்ல கர்த்தர் இந்த ஆவியின் ஏவுதல்ல ஆவியோடு பேசுகிற காரியத்துல தான் பேசிக்கொண்டே இருப்பார் தொடர்ந்து. அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா ஒரு ஏவுதலை தருவார் நம்முடைய இருதயத்துல.
வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவுக்கு ஆவியானவர் ஏவுதல் கொடுத்து கடவுளுக்கு சித்தமான இடத்துக்கு போகும்படி ஒரு ஏவுதல் கொடுத்தார். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். இந்த ஏவுதல் எதற்கு வரும் அப்படின்னு கேட்டால், கடவுளுக்கு விருப்பமான இடத்துக்கு நம்ம போகணும், அல்லது கடவுளுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை செய்யணும்னா மனசுல இருந்து நம்ம அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பம்ப் பண்ணுற மாதிரி. போன்னு அதை செஞ்சா ஒழிய அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். செய்யணும், போயிரு, அங்கே போய் நில்லு, அதை செய் அப்படின்னு தொடர்ந்து உள்ளே வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் நிறைவேற்றுகிற வரைக்கும் ஒரு அன்ஈஸியாக உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும். அதை செஞ்சிட்டிங்கன்னா அது நின்றும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் ஏற்பட்ட அந்த உந்துதல் அப்புறம் நின்று போயிடும். நம்ம அதுக்கு கீழ்ப்படியலைன்னா. வேதம் சொல்லுது பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் இயேசுவை ஆவியானவர் ஏவி, அவருடைய ஆவியை ஏவி வனாந்திரத்துக்கு போகும்படி சொன்னாராம். வாசிக்கிறேன் பாருங்களேன். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. அப்ப 2 விதங்கள்ல இயேசுவோடு கூட கடவுள் இடைப்பட்டு பேசுகிறார். என்ன சொல்றாரு? முதல்ல ஒரு சத்தம், அந்த சத்தம் சொல்லுது, நீர் என்னுடைய நேசகுமாரன், பிதாவுடைய சத்தம், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்கிறார். அப்ப சத்தத்தின் மூலம் அவர்கிட்ட பேசிட்டாரா? அடுத்து இப்ப பாருங்க, உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அப்ப பேசுறது ஒரு அனுபவம். ஆவியானவர் நம்முடைய ஆவியோட சொல்லி நம்மை ஏவுவது, நம்மை தள்ளி விடுவது. போ செய்யின்னு சொல்லி ஒரு தூண்டுதல். இதன் மூலம்தான் கர்த்தர் அதிகமாக மனிதர்களிடத்திலே பேசுகிறார், எப்பொழுதும் பேசுகிறார். தேவாலயத்தை கட்ட ஒரு வேலை செய்யறதுக்கு கூட ஆவியானவர் நமக்கு ஒரு ஏவுதலை தருவார். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு சித்தமான ஒரு வேலையை செய்யும்படி, ஒரு ஊழியத்தை செய்யும்படி, இன்னைக்கு போய் நீ டிராக்ஸ் கொடு, இன்னைக்கு போய் இந்த வேலையை செய்யி, சபையில் போய் இந்த காரியத்தை செய்யின்னு திடீர்னு காலைல எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுதல் உண்டாகும். எஸ்ராவின் புஸ்தகத்தில் இந்த ஏவுதல் கடவுளுடைய வேலையை செய்வதற்கும் ஏவுதல் மூலமாய்த்தான் கர்த்தர் மனிதர்களிடத்தில் இடைப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 1:5 சொல்லுகிறது, அப்பொழுது எருசலேமில் உள்ள ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பி புறப்பட்டார்கள். யார் யாருடைய மனசெல்லாம் கர்த்தர் ஏவினாரோ, இந்த வேலையை செய்யுங்க, இடிஞ்சிருக்கிற என்னுடைய தேவாலயத்தை கட்டுங்க அப்படின்னு யாருடைய மனசுல கர்த்தர் ஒரு ஏவுதலை கொடுத்தாரோ எல்லாரும் எழுந்து புறப்பட்டாங்க. அந்த நாட்களிலே கோரேஸ் என்ற ஒரு ராஜா, அவர்தான் இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்து வந்தார். அவர் யூதர் அல்ல. அவருடைய மனசுலையும் பாருங்களேன், கர்த்தர் ஒரு ஏவுதலை கொடுத்து, யூதர்களுடைய தேவாலயம் இடிஞ்சு கிடக்கு, அதை கட்டும்படிக்கு நீ அவர்களுக்கு உதவி செய்யி, கட்டளை கொடு என்று கர்த்தர் அவருடைய இருதயத்தையும் ஏவினாராம். வேதத்தில் அதை நம்ம 1வது வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ கோரேசின் இருதயத்தை கர்த்தர் ஏவினார். எஸ்ரா 1:1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதினால் அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எப்படி கட்டளையிட்டாரு? தரிசனத்தில் வந்தா? இல்ல. சத்தத்தில் பேசியா? அதுவும் இல்லை. பின்ன எப்படி? ஆவியிலே ஒரு ஏவுதலை தந்து, யூதர்களுடைய ஆலயத்தை கட்டணும், அது இடிஞ்சு கிடக்கு, அதுக்கு நீ அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், உதவி செய்யணும், பக்கபலமா நிற்கணும்னு ராஜாவுடைய மனதிலும் கர்த்தர் ஒரு ஏவுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க
ஒரு ஆராதனை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். எப்படி ஆராதனை பண்ணுவோம் நம்ம? நல்லா பாட்டு பாடி சத்தத்தை போட்டு அந்நிய பாஷை பேசி துதிச்சு ஜெபம் பண்ணி அவருடைய மகத்துவங்களை சொல்லி நல்லது. ஆனால் இன்னொரு வகை ஆராதனை இருக்கு. அது வெளியே சத்தமெல்லாம் கேட்காது, உங்கள் இருதயத்திலேயே ஆராதிக்கிறது. உங்களுக்கு நல்லா ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கிது, ஒரு சர்ச்சு கிடைக்கிது, நல்ல ஒரு கூட்டத்தோடு நின்று ஆராதிக்க, நல்லா வாய் திறந்து ஆராதிங்க. ஆனால் ஒரு பிரயாணம் பண்ணும்போதோ வேறு ஒரு இடத்துல வேலையாக இருக்கும்போதோ உங்கள் இருதயத்தை தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் வெளியே வாயில் சத்தம் வரக்கூடாது. உங்கள் இருதயத்தை நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னா இந்த இருதயம் தேவனோட அவர் பேசுவதை கேட்கவும் அவரோட பேசவும் தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளும். அன்னாள் இவர் தான் ஜெபம் பண்ணாங்க. வேதத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அவருடைய தாயார் ஜெபம் பண்ண போது உதடு மாத்திரம் அசைஞ்சது, சத்தம் கேட்கப்படலை. அவள் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். இப்போ இந்த இருதயத்தை நீங்கள் பழக்கப்படுத்தினீங்கன்னா எவ்வளவுக்கு அளவு நீங்கள் தனியாக இருக்கும்போதோ அல்லது நீங்கள் வேறு ஒரு வேலையாக இருக்கும்போதோ உங்கள் மனசில் தோன்றுகிற எண்ணம் இருக்குது பாருங்களேன், இந்த எண்ணம் காட்டுத்தனமாக அலையும். இதை பற்றி நினைக்கும், அதை பற்றி நினைக்கும், பிரச்சனையை பற்றி யோசிக்கும், பலவீனத்தை பற்றி யோசிக்கும், அதான் பரிதாபப்பட்டுக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேவனை துதிக்கணும், வெளியே சத்தம் வரக்கூடாது. தேவனோட கூட இருதயத்தில் பேசணும், பேச பழகணும், வெளியே சத்தம் போட்டு பேசுறது இல்லை. இப்படி நீங்கள் உங்கள் இருதயத்தின் எண்ணத்தை தேவனுக்கு அடுத்த காரியத்தில், அது ஆராதனையாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தையும் தேவனிடத்தில் இருதயத்தில் பேச பழகணும். அப்படி பழக பழக உங்கள் இருதயம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். அவர் பேசுறது அதற்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். கொலோசேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வாக்கியம் சொல்லுகிறது. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. பார்த்தீங்களா, வாயில பாடுறது சொல்லலை, உங்க இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடனே பாடி. இது ஒரு அனுபவம். இதை நீங்கள் நல்லா கவனிச்சு வச்சுக்கிறணும். நீங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணால் எனக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். அது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் தேவன் பேசுகிறதை பகுத்து நீங்கள் தெரியணும்னா உங்கள் சரீரமும் நாவும் உதடும் எப்படி தேவனோடு பேச பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோ அது மாதிரி உங்கள் இருதயம் தேவனோடு பேச பழக்கப்பட வேண்டும். எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 19 சொல்லுகிறது, சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இருதயத்தில் எப்படி பாடுறது? பாட முடியும், பாடி பாருங்க. இருதயத்திலே பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பெரிய பெரிய தேவனுடைய பேச்சு, தேவனுடைய நடத்திப்பு, இவைகளை தெளிவாக உணர்ந்த பரிசுத்த பக்தர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருதயத்திலே தேவனோடு சம்பாஷிப்பதையும் உறவாடுவதையும் வழக்கமாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் கரெக்டாக இது கர்த்தருடைய ஏவுதல் அல்லது இது ஏன் மனசு சும்மா பேசுது என்பதை பகுத்து புரிந்து கொள்ள முடியும். அதை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். எப்படி ட்ரெயின் பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம எப்படி வெளியே சத்தத்தில் பாடி சத்தத்தில் ஆராதிக்கிறோமோ அதுவே சத்தமே இல்லாமல் இருதயம் மாத்திரம் தேவனை துதிக்கணும். இருதயத்தில் மாத்திரம் தேவனோட பேசணும். இருதயத்தில் மாத்திரம் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். வார்த்தை வெளியே கேட்கக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாது. முதல்ல அது கஷ்டம்தான். நீங்கள் இப்போ புதிதாக கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு உங்கள் ஜெபத்தில் ஒரு 5 நிமிடமாவது உங்கள் இருதயத்திலே பேசி பழகுங்கள். சத்தம் போடக்கூடாது, வாய் அசையக்கூடாது, இருதயத்திலே பேசி பழகுங்க. அப்புறம் நீங்கள் பல மணி நேரம் இருதயத்தில் பேசுவது என்பது உங்களுக்கு ஒரு சுலபமான அனுபவம் ஆயிரும். இருதயத்திலே தேவனை ஆராதிப்பது, இருதயத்திலே தேவனை சங்கீர்த்தனம் பண்ணுவது, இருதயத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பது, இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தா
இருதயத்தோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை வெகு கவனமாக விளங்கி கொள்ள உங்கள் இருதயம் பக்குவப்பட்டுரும். தாவீதுடைய அனுபவத்தை பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 77வது அதிகாரம் 5-6 தாவீது இதைத்தான் சொல்லுகிறார். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து, பார்த்தீங்களா, மனசுல அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இதில் பாருங்களேன், எங்கேயுமே உடம்போ மாம்சமோ எதுவுமே வரல. இருதயம் ஆராய்ச்சி செய்தது, இருதயம் சம்பாஷித்தது, பேசியது, இருதயம் அவைகளை யோசித்து பார்த்தது. பார்த்தீங்களா, இந்த ட்ரைனிங் தான். அப்போ தாவீதிடத்திலே கர்த்தர் பேச, சுலபமாய் கர்த்தர் பேசுவதை விளங்கி கொள்ள தாவீதுக்கு அது சாத்தியமாயிற்று. அப்போ தாவீது இந்த அனுபவங்களை பெற்றதுனால நம்மை போன்ற அடுத்து வரக்கூடிய தலைமுறையிற்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னு பாருங்களேன். சங்கீத புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்றார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இருதயத்தில், உங்கள் மனசில், உங்கள் நினைவுகள் வழியாக கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டு படுக்கையில் தூக்கம் வர வரைக்கும் அப்படியே மனசில் கர்த்தரிடத்தில் பேசி கொண்டிருங்க. இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பயிற்றுவிக்கிற ஒரு காரியம். அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு 90% ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருதயத்தினுடைய ஏவுதல்களில் தான் நிறைய செய்தி சொல்ல விரும்புகிறார். அது எளிய நிலை கிறிஸ்தவனிலிருந்து நல்ல பெரிய தீர்க்கதரிசிகள் வரைக்குமே கர்த்தர் அதிகமாக எடுப்பது இந்த முறை தான். ஆவியிலே அவர்களோட கூட பேசுவது. ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவரிடத்தில் தரிசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். அந்த தரிசனம் எவ்வளோ நேரம் நீடிக்கும்? மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், அவ்வளோதான் நீடிக்க முடியும். ஆனால் கர்த்தர் மனுஷனிடத்தில், மனிதர்களிடத்தில், இருதயத்தில் பேசுகிறாரு பாருங்க, அது நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த பேச்சு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையும் செய்தியும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்போ கடவுள் மனிதர்களோட இடைப்படுவாரா? இடைப்படுவார். அதுக்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிற முதல் காரியம் நம்முடைய இருதயத்தின் ஏவுதல் வழியாக, நம்முடைய எண்ணங்கள் வழியாக கர்த்தர் தம்முடைய எண்ணத்தை நமக்குள்ளே செலுத்துகிறார். இதுதான் புது கிறிஸ்தவர்களாக வந்தவங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடிய அனுபவம். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அந்த நிமிஷத்திலிருந்தே கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் நினைச்ச மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த காரியங்கள் மனசில் வரும். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷம் வருது. அப்போ இது கர்த்தர் ஒரு வழியிலே பேசுகிறார். அவர் மரித்தது உண்மைதான், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் நம்ம கூட இருந்தால் அவரால் பேசாமல் இருக்க முடியாது. நவீன போதகர்கள் அல்லது என்னமோ ரொம்ப படித்து விட்டோம் என்று சொல்கிற நிபுணர்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. வேதத்தில் இருந்தால் அது இருக்கு. அவர்களுக்கு அதை பெற முடியவில்லை, அந்த அனுபவம் இல்லை, பொறுமை இல்லை, பரிசுத்தம் இல்லை. அதனால் அவர்கள் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒருவர் இருக்குன்னு சொல்லலாம், ஒருவர் இல்லைன்னு சொல்லலாம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் கடைசி தீர்ப்பு. அப்போ வேதம் இருதயத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்முடைய இருதயத்தை அவர் ஏவுகிறார் என்று சொல்லுகிறது. இரண்டாவது, கர்த்தர் பொதுவாக காமனா துவக்க நிலையிலே ஜனங்களிடத்திலே இடைப்பட தேர்ந்து கொள்வது அவருடைய வசனத்தின் மூலம். இதனால தான் நம்ம என்ன சொல்றதுன்னா, கர்த்தருடைய வசனத்தை நம்ம தினம் வாசிக்கணும். இந்த வசனத்துக்கு ஒரு உயிர் இருக்கிறது. வேதம் மற்ற எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு ஜீவன் இருக்குது. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதான். அப்போ நான் என்ன சொன்னேன், ஒருவர் உயிர் உள்ளவராகவும் பேசும் ஆற்றல் உள்ளவராக இருந்தால் அவரால் பேசாமல் இருக்க முடியாது. அப்போ இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறதுனால, அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுனால, கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த வசனத்தை உயிர்ப்பித்ததுனால இந்த வசனமும் மனிதர்களோட பேசும். நீங்கள் ஒரு வேதத்தை எடுத்து படிக்கும்போது
ஒரு அதிகார வழக்கம் உள்ளவங்களுக்கு வசனம் பேசும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது. அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை அந்த பகுதியிலே கடந்து வரும்போது உங்கள் இருதயத்திலே அந்த வசனம் பேச ஆரம்பிக்கும். வசனத்தை படிக்கும்போது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே படித்து மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்கல்ல, அந்த வசனம் நீங்கள் எப்போ அமைதலாகவும் அல்லது எப்போ நீங்கள் தனிமையாகவும் இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களோடு கூட அது பேச ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே போன வசனம் அது உங்களோட பேசும். அந்த வார்த்தை இதை வசனத்தோடு பழகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தான் அவர்கள் இன்னும் தெளிவாக அனுபவத்தோடு அதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனம் சொல்லுகிறது, வேதம் என்ன செய்யுமா, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். எந்த பக்கம் போகணும், வலப்புறமோ இடப்புறமோ வழி எது என்று அறியாமல் நீங்கள் இருக்கும்போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லும் ஒரு மெல்லிய சத்தம். அதே மாதிரி இந்த வசனம் என்ன செய்யுமா, நீங்கள் நடக்கும்போது நீ போக வேண்டிய வழியை அது உன்னோக்கு காமிக்கும். நீ படுக்கும்போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும், அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். கண் அப்படி திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். இல்லை, நல்லா தூங்கிட்டு அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழும்பும்போது பாருங்கள், யாரோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்து பாதி பேச்சில் நீங்கள் விழித்து கொண்டதை போல தோன்றும். யார் பேசினா தெரியுமா? கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போனது, உங்கள் மனசுக்குள்ளே போன வசனம், அதில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறதுனால அது பேச வாய்ப்பு கிடைக்கும்போது பேசும். அதைத்தான் சொல்லுகிறார், நீ நடக்கும்போது வழிகாட்டும், படுக்கையில் நீ படுத்திருக்கும் போது அந்த வசனம் உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். எது? 23வது வசனம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வேதம் மனிதர்களோட பேசும், நீங்கள் நடப்பதற்குண்டான காரியங்களை பேசும். அதனால தான் காலையில் முதல் வேலையாக வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு அன்றைய தினத்திலே கர்த்தர் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளை அல்லது ஒரு ஆறுதல், ஒரு பலன், ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வசனத்தின் மூலம் அந்த வசனம் உங்களோட கூட பேசும். அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அடுத்து 2வது காரியம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 119, 108, 106, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்போ காலையில் முதல் நேரம் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை திறந்து படிக்கணும். கொஞ்சம் நேரம் அதை நல்லா தியானித்து படிங்களேன். அந்த வசனத்தில் உங்களோட பேச விரும்புகிற வசனம் பளிச்சுன்னு உங்கள் இருதயத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். நிறையா படிச்சுட்டே வருவீங்க, உங்ககிட்ட பேச விரும்புகிற வசனம், அதில் எந்த வசனம் இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புதோ அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும். அது உங்களிடத்துல பேச ஆரம்பிக்கும். சரி, தியானத்தை முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரயாணம் போனாலோ ஒரு அலுவலகத்துக்கு போனாலோ இந்த வசனமே சுற்றி 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 உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறதையும் தெளிவாக நம்ம கவனிக்க முடியும். அப்போ கர்த்தர் மனிதரிடத்தில் இடைப்படுவதற்கு தம்முடைய வசனத்தையும் ஒரு கருவியாக, இடைப்படுவதற்குண்டான ஒரு ஆயுதமாக அவர் வைத்திருக்கிறார். 3வது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு அல்லது இடைப்படுவதற்கு வைத்திருக்கிற அடுத்த ஏது அவருடைய சப்தம், மெல்லிய சப்தம். இது ரொம்ப ஆச்சரியமானது. இது நீங்கள் இந்த முதல் நிலை 2வது நிலையெல்லாம் தாண்டி அதில் நல்ல பழக்கமானவங்களுக்கு தான் கர்த்தர் அடுத்த ஆழமான அனுபவத்தை வைத்திருப்பார். கர்த்தர் பேசுகிறது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியே கேட்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படிங்க சத்தம் கேட்கும், அது எப்படி கர்த்தர் பேசுவாருன்னு நவீன விஞ்ஞானிகள் வேதத்தை வாசித்து விட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனிதன் ஒரு தொலைபேசியில் உங்கள்கிட்ட பேசுனா காதுக்குள்ளே எப்படி ஒரு ஆளுடைய சத்தம் கேட்குமோ, உங்களுடைய நண்பருடைய சத்தம் உங்கள் காதுக்குள்ளே கேட்கும் ஒரு ஃபோன் வழியா. அதே மாதிரி கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே கேட்கும். மனுஷன் பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த சத்தம், ஆள் பேசுகிற மாதிரி ஒரு அமர்ந்த மெல்லிய சப்தம்.
இதில் என்ன தெரியுமா? இந்த சத்தத்தை நாம் பலமுறை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சத்தத்தை கேட்டால் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறதுனே கண்டுபிடிக்க முடியாது. சில சத்தங்கள் வரும்போது நமக்கு தெரியும், அவர் அங்கேருந்து பேசுகிறாரு, இவர் இங்கேருந்து பேசுகிறாரு, அப்படி கண்டுபிடிக்கிறோம்ல. லெஃப்டில் இருந்து கேட்குது, ரைட்டில், அது அப்படி இல்லை. சரவுண்ட் சிஸ்டத்தில் வச்சா எங்கிருந்து சத்தம் வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த சத்தம் அமானுஷ்யமாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து, ஆனால் தெளிவாக மனிதன் பேசுகிற மாதிரி கேட்கும். அது மெல்லிய அமர்ந்த சப்தம், கர்த்தருடைய சப்தம். கர்த்தர் சத்தத்தின் வழியாக மனிதரிடத்திலே பேசுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பல பேர் உங்களை சந்தேகப்படக்கூட வைக்கலாம். இந்த நிலைமையில தான் வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா, கர்த்தர் மனிதர்களோட பேசுவாரா, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா? கர்த்தருடைய சத்தத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியது, சிங்கத்தின் கர்ஜனை கொப்பானது, இடிமுழக்கம் போன்றது, அமர்ந்த மெல்லிய சத்தம் போன்றது, நீரோடை போன்றது. அப்படிலாம் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிற முறைக்கு ஏற்ப அது இடிமுழக்கமாகவோ கர்ஜனையாகவோ அல்லது மெல்லிய சத்தமாகவோ அந்த சத்தத்தை கேட்க முடியும். இது வேதம் காட்டுகிற உண்மை. அவருடைய அனுபவம் இவருடைய அனுபவத்தில் நான் சொல்லலை, வேதத்தில் இருக்குது, அதை நம்ம நம்பலாம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் மனிதனிடத்திலே தம் சத்தத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சப்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சப்தமிட்டு முழங்கின. ஒரு இடி சத்தத்தை கேட்கிறார் யோவான். பத்மோஸ் என்ற தீவில் அவர் தனித்து விடப்பட்ட போது கர்த்தர் அவரிடத்துல பேசுகிறார். அந்த பேசும்போது இடி விழுகிற சத்தம் கேட்குது 4 பக்கமும். நமக்கு அது இடி விழுகிற மாதிரி கேட்குது, ஆனால் அது கர்த்தருடைய சத்தம். பாருங்க, அடுத்த வசனத்தில் சொல்றாரு 10:4, அந்த 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். இடி விழுகும்போது அந்த இடி சத்தத்தை எப்படி எழுதுவீங்க? டம டம டமன்னு எழுதுறதா? அதில் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இவர் எழுத வேண்டும் என்று இருந்தால் அந்த சத்தத்தில் எழுதுவதற்குண்டான ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ ஒரு ஆள் பேசுகிற மாதிரி, ஆனால் அந்த சத்தம் ஒரு இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம். அது கடவுளுடைய சத்தம். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை இப்போது நீ எழுதாமல் அதை முத்திரை போடு என்று வானத்திலிருந்து வேறொரு சத்தம் உண்டானதை கேட்டேன். இதெல்லாம் பாருங்க, ஆவிக்குரிய சத்தங்கள். தேவதூதனுடைய சத்தம், 7 இடிகள் பேசுகிற சத்தம், வானத்திலிருந்து பிதாவாகி தேவனுடைய சத்தம். ஒரே நேரத்தில் இந்த 3 சத்தத்தையும் அவர் கேட்கிறாரு. அப்ப இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் காதுல, எழுத்தின்படியே, ஏதோ தரிசனத்தில் இல்லை, காதுல நிற்கும் போதே கேட்கிறார். அப்போ வேதம் இதை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் மனிதர்களுக்கு வெளிப்பட்ட வகையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடத்துல நமக்கு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனம், 14வது அதிகாரம் 2வது வசனம், 14வது அதிகாரம் 13வது வசனம், 18வது அதிகாரம் 4வது வசனம், 19வது அதிகாரம் 5வது வசனம். இதில் எல்லாம் கடவுளுடைய சத்தம் மனிதர்களுடைய காதுகளிலே ஒலித்த செய்தி நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அப்ப கடவுள் மனிதனிடத்திலே தம்முடைய சத்தத்தின் மூலமும் இடைப்படுகிறார், பேசுறாரு. பவுல் கேட்ட தேவனுடைய சப்தம், இதெல்லாம் பைபிள் சொல்ற சாட்சி. நான் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவர்கிட்ட கடவுள் பேசினாரு, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்கிட்ட கடவுள் பேசினார், இதெல்லாம் நான் சொல்லலை. கர்த்தர் பேசியிருந்தால் கூட நான் செய்தியிலே என் சொந்த அனுபவத்தை சொல்லலை, வேதத்தில் இருக்கிற சொல்றேன். மற்றவருடைய அனுபவங்கள் ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியலாம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட சாட்சிகள் அவைகள் சத்தியம், சமூலமும் சத்தியம். இதுல பாருங்களேன், அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 3லிருந்து 7 வரைக்கும் உண்டான வசனங்கள். பவுல் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். இந்த பவுல் என்பவர் என்ன செய்றாரு, கவர்மெண்ட்ல அனுமதி வாங்கி கொண்டு யூத மதத்துக்கு எதிராக ஒரு புது மதம் உண்டாயிருக்குது,
கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு குரூப் திரளா மனிதர்கள் அதில் போய் சேர்றாங்க. அதை வளர விடக்கூடாது, நம்முடைய மதத்துக்கு ஆபத்து. இந்த மதத்தை காப்பாற்றணுங்கிற கவலை எல்லா தேசத்துலேயுமே இருக்குது. மதத்தை நம்ம காப்பாற்றணும், அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களை வெட்டணும், கொல்லணும் அப்படின்னு. ஒரு மனிதன் நீங்கள் போய் காப்பாற்றுற அளவுக்கு ஒரு மதம் இருக்குமானால் அது என்ன மதம் எனக்கு தெரியல. மனுஷன் போய் காப்பாற்றணும், இல்லாட்டா அழிஞ்சிரும் அப்படின்னா அந்த மதம் மனிதனால் உண்டாகினதாக தானே இருக்க முடியும். கடவுளால் உண்டான மதமாக இருந்தால் அதை மனிதன் போய் காப்பாற்றுவதில் அதில் என்ன இருக்குது? இவருக்கு பாருங்க பயம், நம்ம மதம் அழிஞ்சு போயிடும், வேற ஒன்று வருதே அப்படின்னு ஒரு பயம். அதனால் கவர்மெண்ட்டில் போய் அனுமதி வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த சபைகளுக்குள்ளே போய் அதை அடித்து நொறுக்கி தலைமுடியை பிடிச்சி வெளியே கொண்டாந்து போட்டு பல பேரை வெட்டி கொலை செய்து அதுக்கு பத்திரம் வாங்கிட்டு போகிறாரு. கவர்மெண்ட்டு இவருக்கு அனுமதி கொடுத்து போயான்னு. இவர் போவதற்கு அவருடைய வீரர்களோட குதிரையில் போகிறாரு. அவர் அங்கே சந்தித்த போது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பளிச்சுன்னு ஒரு மின்னல் மாதிரி வந்த உடனே ஐயா கீழே விழுந்துட்டாரு. மேலிருந்து தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, பவுலுடைய பேர் தான் சவுல் என்பதும், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவனுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆளை பார்க்கல, வேற எதையும் பார்க்கல, ஒரு சத்தம், ஒரு பெரிய கனமான சத்தம் அவனோட பேசுது. சவுலே சவுலே. இந்த சாட்சி எப்படி உண்மைன்னு கேட்டா, இவர் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துவதற்கு போனவர். அவர் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரோடு கூட இந்த சத்தம் பேசுது. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு அவன் சவுல், அந்த பவுல், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், இப்போ பேசுறது கர்த்தர்னு தெரியுது. இப்போ கர்த்தரையும் பார்க்கல, சத்தம் கேட்குது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உனக்கு உதைக்கிறது கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் ஒரு சத்தத்தை கேட்டோம், ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, என்னமோ சத்தம் கேட்குதே, ஆள் பேசுகிற மாதிரி, ஒரு இடி முழக்கம் மாதிரின்னு கூட வந்தவங்களாம் பார்க்குறாங்க, ஆளே இல்லை. ஆனால் ஒரு சத்தம் பாருங்க, நேராக ஒருத்தர் நின்று பேசினா எப்படி பேசுவாரோ, நீ என்ன செய்யணும் அடுத்து, இதெல்லாம் தெளிவாக பேசுகிறது இந்த வார்த்தை. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனிடத்திலே தம்முடைய சத்தத்தில் ஒரு மனிதன் வந்து பேசுவதை போல பேச முடியும் தெளிவா. வேதத்தில் அதுக்கு சாட்சி இருக்குது. அப்போ இது நம்பிக்கைக்கு உரியது, நம்பகத்தன்மை வாய்ந்தது. இதை நம்ம நம்பலாம், இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம நம்ப முடியும். அப்போ தேவன் தம்முடைய சத்தத்தின் மூலம் மனிதர்களோட பேசுகிறார். மோசே இடத்துல சத்தத்தில் பேசினார், எலியாவிடத்துல சத்தத்தில் பேசினார். நிறைய சாட்சிகள் இருக்கு வேதத்தில். நாலாவது நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, தரிசனங்கள் வழியாக. இந்த சத்தம் என்பது எப்படி கேட்கும்? ஜெபத்தில் நம்ம காத்திருக்கும் போது, நம்ம காதுகளில் நல்ல ஆழமாக ஜெபம் பண்ணும்போது, கர்த்தர் பேச விரும்புகிற நேரத்தில் அவர் உங்கள் காதுகளிலே ஒரு மனிதனுடைய சத்தத்தோடு கூட அவர் பேசுவார். சில சமயத்தில் நீங்கள் தனித்து இருக்கும்போது நீங்கள் ஜெபம் கூட பண்ணாமல் சும்மா இருப்பீங்க. அந்த நேரத்தில் திடீரென்று உங்கள் காதுகளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்க நேரிடும். அவர் எப்போ பேச விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்துல இந்த காரியத்தை சத்தத்தின் மூலம்தான் சொல்லணும் அப்படின்னு வச்சிருந்தா, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை பயன்படுத்தி நம்மிடத்தில் பேசுவார். கர்த்தர் சத்தத்தில் பேச ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்? அது இருக்கிற இடத்துல உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளணும். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா அந்த சத்தம் நின்று போய்விடும், அல்லது அப்படி ஃபேட் ஆகிரும் அவர் பேசுவது. அப்போ உங்களுடைய கவனம் அதில் இருக்கணும். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் உடனே நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி அல்லது தேவ பிரசன்னத்தில் உங்கள் இருதயத்தை பொருத்தினால் அவர் சொல்ல வருகிற செய்தியை முழுசாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன மாதிரி செய்தி இருக்கலாம்? இவருக்கு பாருங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. நீ இப்போ எழுந்து போ, இந்த இடத்துக்கு போ, அதை செய்யி, என்னுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு
அவருக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்றாங்க. அப்போ அதன் மாதிரி கர்த்தர் எது வேணுமானாலும் பேசலாம் உங்களிடத்துல. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் பேசினால் நீங்க அந்த நேரத்துல அப்படியே தேவனுடைய வார்த்தையோட ஒன்றி விட வேண்டும். அந்த நேரத்துல வேற யாரையோடு பேசுவதோ, வேற காரியத்தை நினைப்பதோ, அல்லது வேற இது ஆண்டவர் தான் பேசுறாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டா கூட நின்றோம். ஆகவே என்ன செய்யணும்னா, அதை கவனிச்சு நம்முடைய இருதயத்தை ஒருநிலைப்படுத்தி அவர் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், செவி கொடுத்து சேருங்கள் என்னிடத்தில் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப ஒரு கிளாஸ் ரூம்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் பேசும்போது யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் சொல்றது புரியும். அந்த நேரத்தில் நம்ம வேறு விதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்திருந்தா, நம்ம இடத்துல யாராவது ஒரு ஆள் வந்து பேசினா கூட அவர் பேசினது முழுசா நமக்கு விளங்காது. அப்போ இதுல நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து 4வது காரியம் பாருங்களேன். கர்த்தர் மனிதர்களோட இடைப்படுவதற்கு தரிசனம் என்ற ஒரு வகையை வைத்திருக்கிறார். இதுவும் பைபிள்ல இருக்குது. நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, கிறிஸ்தவர்களோட பழகும்போது அவங்க சொல்லுவாங்க, சமயங்கள்ல பாஸ்டர் சொல்லுவாரு, அல்லது ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, நல்ல விசுவாசிகள் சொல்லுவாங்க, நேற்று ராத்திரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு புதுசாக வந்தவங்களுக்கு சந்தேகம் வரும். நான் போன சபையில் சாட்சி நேரத்தில் சொல்லுவாங்க, போன வாரத்தில் கர்த்தர் என் கூட பேசினாரு, நான் ராத்திரியில் ஒரு தரிசனம் கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பிரமிப்பாக இருந்தது. தரிசனம் வருமா? இப்படியெல்லாம் அவங்க பார்க்க முடியுமா? அது என்ன இந்த கிறிஸ்தவர்கள் நடுவில் மாத்திரம் இது இவ்வளவு சர்வ சாதாரணமாக சகஜமாக நடக்குதே அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. வேதத்தில் பார்த்தா அந்த அனுபவத்திற்கு வேதம் சாட்சி சொல்லுகிறது. நீங்கள் இதை நம்பணும். மற்றவங்க சொல்கிறாங்க, அது எப்படிங்க பேசுவார், ஆளே இல்லை, தொண்டை இல்லை, அதில் நரம்பு இல்லை, அங்கே நிற்கிற ஆளே ஒன்றும் தெரியல, வெறும் சத்தம் மாத்திரம் எப்படி வரும் அப்படிலாம் கேட்பாங்க. அவர்கள் சொல்லுவதெல்லாம் எதையும் கேட்கக்கூடாது. வேதத்தில் இருந்தால் அது நம்பகத்துக்குரியது, வேதத்தில் இல்லைன்னா அது நம்பக்கூடிய காரியம் இல்லை. அப்போ இதற்கு வேதம் நமக்கு சான்று சொல்லுகிறது. இப்போ பாருங்க, தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம அதை சுலபமாக சொல்லுவதற்கு நிறைய வசதி இருக்கு. ஒரு டிவியில் நீங்கள் ஒரு படம் பார்க்குற மாதிரி, அல்லது சொப்பனத்தில் தெளிவாக ஒரு கனவு பார்க்குற மாதிரி, நீங்கள் உணர்வோடு இருக்கும்போது உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றுகிற காட்சிகளுக்கு பேர் தான் தரிசனம். இந்த காட்சிகள் கடவுளால் உருவாக்கப்பட்டு மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது. சில காரியங்களை பார்த்தா தான் விளங்க முடியும், சில காரியங்களை சாப்பிட்டா தான் விளங்க முடியும். வேதத்தில் சொல்லுது பாருங்களேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு. ஏன்னா சில காரியங்களை ருசிச்சா தான் தெரியும், ருசிக்காவிட்டால் தெரியாது. இனிப்பே தெரியாத ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு காட்டுவாசி, அவருக்கு ஸ்வீட்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவர். அவர்கிட்ட போய் இனிப்பை பற்றி நீங்க பேசணும். எப்படி பேசலாம் யோசிச்சு பாருங்களேன். இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறத, இனிப்பு சுவையை அவருக்கு விளங்க வைக்கணும். நீங்க எப்படி விளங்க வைப்பீங்க? அது இனிப்பா இருக்குன்னு கேட்பீங்க. அவன் சொல்லுவான், இனிப்புன்னா என்னம்மா அப்படின்பா. அதாங்க ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் ரொம்ப இனிப்புன்னா என்ன? அவன் தான் இனிப்பை பார்த்தது இல்லையே. அப்போ சில காரியங்களை வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது. சில காரியத்தை அப்போ நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம். இப்போ இவனை இனிப்பை புரிய வைக்கிற ஒரே வழி, இனிப்பை சாப்பிட வைக்கிறதான் வழி. ஒரு கப்பில் கொண்டாந்து தேனோ ஜீனியோ அவன் வாயில போட்டு இதாண்டா இனிப்பு அப்படின்னு சொல்றதுதான் வழி. நீங்கள் விளக்க முயற்சி பண்ணீங்கன்னா விடிய விடிய பண்ணாலும், உங்க ஆயுசு முழுசும் பண்ணாலும் அதை புரிய வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சில காரியங்கள் அப்படித்தான். சில காரியங்களை பேசி புரிய வைக்கலாம், சில காரியங்களை உணர்ந்துதான் புரியணும். அப்ப தரிசனத்தை கர்த்தர் ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, சில விஷயங்கள் தேவன் சொல்ல வருவதை வார்த்தையிலே சொல்லி புரிய வைப்பதை விட பார்க்கணும். ஒரு சுவையை எப்படி விளக்க முடியாதோ அதே மாதிரி பிறவிலே கண் பார்வை இல்லாத ஒருவர் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா சிவப்பு கலர்னு சொல்றாங்களே, பச்சை கலர்னு சொல்றாங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி விளக்க முடியும்? அவருக்கு பச்சை நிறத்தை எப்படி விளக்குவீங்க? பார்வை இல்லாத ஒருவருக்கு சிவப்பு நிறத்தை எப்படி விளக்குவீங்க? அவரை புரிய வைப்பதற்கு ஒரே வழி, அதை அவர் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான்.
அது மாதிரி தேவன் சொல்ல வருகிற செய்தியில உங்களுக்கு சில காரியங்களை புரிய வைப்பதற்கு இதை பார்த்தா தான் இவன் புரிய முடியும் என்றால் அவர் தரிசனத்தின் வழியாக நம்மிடத்தில் பேசுகிறார். தரிசனம் என்பது பார்ப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம நல்ல ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சில சமயத்துல இந்த டிரான்ஸ் என்கிற ஒரு அரை தூக்க நிலைமையில் இருப்பாங்க. தரிசனம் உண்டாகும். அந்த தரிசனம் தெளிவா ஒரு படம் பார்க்கிற மாதிரி, ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி வரும். அப்ப கர்த்தர் தரிசனம் காமிக்கிறாருன்னு சொன்னாலே நீங்கள் பார்த்து உணரக்கூடிய செய்திகள் அதுல நிறைய இருக்கு என்பது பொருள். அதானே? இல்லாட்டா சொல்லி புரிய வச்சிருவாங்களே. அப்ப அதுல நீங்க பார்த்து புரிய வேண்டும் அப்படிங்கிற செய்தி தான் அதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா தான் கர்த்தர் இந்த தரிசனம் என்கிற அந்த முறையை கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவதற்கு தேர்வு செய்கிறார். அப்ப என்ன செய்யணும்? தரிசனத்துல என்ன காட்டுறாங்களோ அது பார்வைக்குரியது. அதனால இப்ப நீங்க அதுல காட்டப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கவனிக்கணும். ஒரு பசுமாடு, அந்த மாடு வலது பக்கம் திரும்பி இருக்குது, புல்லு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த புல்லு என்ன நிறத்தில் இருக்குது? காஞ்ச புல்லு சாப்பிடுது அல்லது பச்சை புல்லு சாப்பிடுது. அந்த பசு மாட்டு மேல கருப்பும் வெள்ளையுமா அப்படியே திட்டு திட்டாக இருக்கிறது. அதோடைய கொம்புகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் தரிசனம் கொடுக்குறாங்க. அப்ப தரிசனம் என்று எடுத்தாலே அதில் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வதற்கான நிறைய தகவல்கள் இருக்கிறது என்பது பொருள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தெளிவா பார்க்கணும். தெளிவா பார்க்காம வெறும் மேலோட்டமா பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்க்கறதுலையோ, உங்களிடத்துல ஒரு விஷயத்தை தரிசனம் வழியாய் விளக்க கர்த்தர் முற்பட்டதிலேயோ எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். எரேமியாவிடத்திலே கர்த்தர் காட்டும்போது, எரேமியாவை ஊழியத்துக்கு அழைத்த போது கர்த்தர் சொன்னார், முதல்ல நீ என்ன பார்க்கிறன்னு சொல்லு. அவர் தான் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு அவர் கேட்கிறாரு, என்ன பார்க்கிறேன்னு சொல்லு. நீங்க தான் ஆண்டவரை காமிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. ஒரு கண் செக் பண்ண போகும்போது ஒரு டாக்டர் ஒரு அட்டையை காமிச்சு இதுல என்ன பார்க்குறீங்கன்னு கேட்கிறாருல, அது மாதிரி நான் காட்டுகிற காரியத்தை இவன் பார்த்து புரிந்து கொள்ளுகிறானா அப்படின்னு கர்த்தர் அவரை டெஸ்ட் பண்றாரு முதல்ல. அப்போ அவர் சொல்றாரு, வாதுமை மரத்தினுடைய ஒரு கிளையை பார்க்கிறேன். வெறும் மரக்கிளைன்னு சொல்லல, மரக்கிளைன்னு சொன்னா ஒரு கிளையிலே அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி இருப்பாரு. ஏன் காட்டுறாருன்னு சொன்னா அது வாதுமை மரக்கிளை. அப்ப அதன் மூலம் ஏதோ செய்தி சொல்ல வருகிறார். அப்ப தேவன் மனிதர்களோட சில காரியத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது, பார்த்து தான் புரிய முடியும், ஒரு நிறத்தை போல அப்படின்னு சொன்னா கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்த தரிசனம் என்கிற அந்த வழியை தேர்வு செய்கிறார். உங்ககிட்ட பேச அப்படி விரும்புறாரு அப்படின்னா விஷன் கொடுக்கிறார். பேதுரு கண்ட தரிசனம், இந்த தரிசனத்தை பத்தி வேதத்தில் நிறைய போட்டிருக்குது. என்ன தரிசனம் பார்த்தாங்க பாருங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 10 - 13 வரைக்கும் உண்டான வசனங்கள். கனவுக்கும் தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, கனவு என்பது மனிதன் நித்திரையா இருக்கும்போது அவனுடைய உணர்வுகள் எல்லாம் அற்று போய் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது வர்றதுக்கு பேர் தான் கனவு. தரிசனம்னா அவனுடைய அங்கங்கள் முழுசும், அவனுடைய 5 புலன்களும் விழிப்போட இருக்கும், தூங்காது. அப்படி சும்மா அப்படி கண்ணை மூடி இருக்கும் போதே அவனுக்கு முன்னால் அந்த காட்சிகள் தோன்றும். அதுக்கு பேர் தான் தரிசனம். இப்ப பாருங்க, பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் காமிக்கிறார். பேதுரு மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். தோல் பதனிடுகிற ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவன் அந்த நேரத்தில் ஞான திருஷ்டி அடைந்து, அப்படின்னா என்ன, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு, வானம் திறந்திருக்கிறதாயும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதையும், அதிலே பூமியில் உள்ள சகல 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் அவன் தரிசனம் கண்டான். அல்லாமலும், இப்ப பாருங்க அடுத்து, அல்லாமலும் பேதுருவே அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தமும் உண்டாயிற்று. அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல வர்றாரு, அதை 2ஆ பிரிச்சுக்கிறாரு. ஒன்று காமிச்சு புரிய வைக்கிறது, இன்னொன்று சொல்லி புரிய வைக்கிறது. அந்த படம் பார்த்து கொண்டிருக்கும் போதே, நம்ம திரைப்படங்களில் பாருங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியில் பாருங்க, படத்தை காமிச்சிட்டு இருக்கும் போதே பின்னால் ஒருத்தர் பேசுவார்.
பின்னால ஒருத்தர் பேசி இந்த காரியத்தை அப்படி விளக்கி கொண்டே வருவார். அப்ப கர்த்தர் இதுல நீங்க பார்த்து புரிந்து கொள்ளவும் காரியத்தை வச்சிருக்கிறாரு, கேட்டு விளங்கி கொள்ளவும் காரியத்தை வச்சிருக்கிறாரு. பேதுருவிடத்துல பேதுரு கண் திறந்து பார்க்கிறாரு, ஒரு பெரிய கூடு இறங்கி வருது. அதுல பூமியில் இருக்கிற யூதர்கள் சாப்பிடக்கூடாது என்று விலக்கப்பட்ட சகல மிருகங்களும் அதுல இருக்கு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பேதுருவே, நீ எழுந்து இதை அடித்து புசி என்று. இதான் விஷன். அப்ப தரிசனம் என்ற அனுபவம் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, பவுல் கண்ட தரிசனம் கூட அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அவர் படுத்திருக்கிறாரு, தூங்கல, படுத்திருக்கிறாரு. டக்குன்னு ஒரு விஷன், ஒரு தரிசனம். மக்கெதோனியா என்பதை மாசிடோனியான்னு சொல்லணும். அது கிரேக்க நாட்டில் இருக்கிற ஒரு இடம். அந்த மக்கெதோனியாவை சேர்ந்த ஒருவன் வந்து நிற்கிறான். தரிசனத்தில் கனவு மாதிரி ஒரு படம் பார்க்குற மாதிரி தெரியுது. அவன் சொல்றான், நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவரை கேட்குற மாதிரி. அடுத்து சொல்றார், அந்த தரிசனத்தை பவுல் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அனுப்புகிறார் என்று நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக ஆயத்தம் பண்ணினார்கள். அப்ப தரிசனத்துல முக்கியமானது என்னன்னா, அந்த தரிசனம் சொல்ல வருகிற செய்தி, தரிசனத்தில் சொல்ல வருகிற செய்தி எப்பவுமே நேரடியா இருக்காது. நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அப்ப கர்த்தர் காமிப்பாரு, அதுல காமிக்கப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஆள் வந்து மாசிடோனியாக்காரன் வந்து அவரை சுவிசேஷம் சொல்லல, ஆனால் அதோடைய அர்த்தம் அதுதான். இங்க வந்து என்ன சொல்றான்னா, எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு தான் பேசுறான். அப்ப பவுல் அதை அர்த்தத்தை எப்படி விளங்கி கொள்ளுகிறார்? அங்க போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா பவுல் செய்யக்கூடிய உதவி என்பது சுவிசேஷம் அறிவித்து ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதுதான் பவுலுடைய உதவி. அப்ப அதனால அவர் அதை விளங்கி கொள்ளுகிறார். அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப தரிசனத்தின் வழியா கர்த்தர் பேசினாருன்னு சொன்னா, அந்த தரிசன அனுபவத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, நேரடி பொருளா இருக்காது. இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசணும். ஏன்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்துல தம்முடைய பிள்ளைகளிடத்துல விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் அவங்ககிட்ட நிறைய பேச விரும்புகிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலாம் பேசுவாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தின் துவக்கத்தில் பேசுவாங்கன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல தான் முன்னெப்போதையும் விட அதிகமாய் தம்முடைய ஜனங்களிடத்துல பேச விரும்புகிறார். அதுக்கு தான் அவர் வந்து சத்தத்தினாலையும் அப்புறம் தேவன் நமக்கு தருகிற அந்த இருதயத்தின் உணர்வினாலையும் தரிசனத்தினாலையும் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு பேச விரும்புகிறார். அப்ப இந்த சேனலை மாத்திரம், இந்த காரியத்தை மாத்திரம் நீங்க தவிர்த்து விடவே கூடாது. உங்களை அதை நம்ப வைக்க கூடாது என்பதற்காக ஊழியர்களே எழும்பி பேசுவாங்க. அதெல்லாம் தரிசனம் நீங்க போய் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஆனால் அதிலே கர்த்தர் நமக்கு செய்தி வைத்திருக்கிறார். ஒரு தரிசனத்தை பார்த்துட்டா அந்த தரிசனத்தை சொல்லப்பட்டது அது அப்படியே இல்லை, அதுல ஒவ்வொன்றுக்கும் ஞான அர்த்தம் இருக்கிறது. அதை நம்ம விளங்கி கொள்ளும் போதுதான் அந்த தரிசனம் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த தரிசனத்தின் மூலம் தேவன் தருகிற காரியங்களும் வெளிப்பாடுகளும் ரொம்ப நுணுக்கமானவைகளும் ஆழமானவைகளுமாக இருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. நாளைய நிகழ்ச்சியிலே இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தர் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. கர்த்தர் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளோட பேச விரும்புகிறேன். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின தேவன், உயிருள்ளவராக நீர் எங்களிடத்துல இடைப்பட்டு பேச விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு ஒவ்வொரு வார்த்தை இருக்குது, ஒரு செய்தி இருக்குது, அவர்களை நடத்துவதற்குண்டான ஆலோசனை இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
அவைகளை உம்முடைய பிள்ளைகளோடு நீர் உம்முடைய சத்தத்திலும் ஆவியினுடைய ஏவுதலிலும் வேத வசனத்திலும் தேவனே தரிசனத்திலும் அவர்களோடு நீர் பேசுகிறீர். இந்த அனுபவங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் பெறணும். ஏனென்றால் நாங்கள் அறிந்திருக்கிற எங்கள் கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். மற்ற நம்பிக்கைகளில் மற்ற கலாச்சாரங்களில் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம், கடவுளோடு மனிதன் நெருக்கமாக இணையத்தக்கதான ஒரு வழியும் மார்க்கமும் கிறிஸ்துவிடத்திலே மாத்திரம் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த நல்ல நம்பிக்கை எங்களை ஒரு நாளும் வெட்கப்பட ஒட்டாது என்றும் நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரை நான் பேர் பேராக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களோடு இடைப்படுவதை அவர்கள் விளங்கி கொள்ளவும், நீர் சொல்ல விரும்புகிறதை அவர்கள் புரிந்து கொள்ளவும், நீர் காட்டுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்தருளும். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவிலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை பேசியிருக்கிறாரு. நாளைக்கு பாருங்க, இன்னும் ஆழமான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.